ரஜினி சாரோட இந்த 173வது படத்தோட அப்டேட்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அப்டேட் சுந்தர் சி சார் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் போனதுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் டேரக்டராக வரப்போனான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது. நடுவில் என்ன சொன்னாங்கன்னா, அஸ்வத் மாரிமுத்து சார் டிராகன் படத்தோட இயக்குனர், அவர் ரஜினி சார் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு, அவர் தான் இயக்குனராக வரப்போறாரு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களும் நடுவில் போய் ஒரு கதை சொன்னார், அவர் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நடுவில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வெற்றிமாறன் சார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கமல் சார் கிட்ட ஒரு கதை சொன்னார், அவங்க 2 பேரும் தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே நடக்கலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ப்ராமிசிங்கான ஒரு ஹீரோவாக வந்துகிட்டு இருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் படத்தோட இயக்குனர். 100% பார்க்கிங் படத்தோட இயக்குனருடைய இயக்கத்தில் தான் ரஜினி சார் ஒரு படம் பண்ண போகிறாரு, அதுவும் டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தான். பட் ஃபைனலாக இப்படி ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் யாருமே எதிர்பார்க்கல. 173 அப்படின்ற ப்ராஜெக்ட் சிவி சக்கரவர்த்தியுடைய டைரக்ஷனில் வரப்போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவி சக்கரவர்த்தி இதை ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. டெஃபினட்டாக ஹேண்டில் பண்ணுவார். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சிபி அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சு இன்னும் பயங்கர சர்ப்ரைசிங்காக பெருசாக ஒரு படமாக டான் அப்படின்ற படத்தை எடுத்திருந்தார். எனக்கு தெரிஞ்சு டான் தான் ஒரு பயங்கர கமர்ஷியலாக அந்த காலகட்டத்தில் டப்புன்னு ஹிட்டான ஒரு படம். 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் அடுத்தடுத்து எஸ்கே அவர்களை கொண்டு போன ஒரு படத்தில் அதுவும் மிக முக்கியமான ஒரு படம்.